ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான முள்ளங்கி போட்டு காரக்குழம்பு எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முள்ளங்கி தோல் சீவிட்டு இது மாதிரி ரவுண்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அந்த மாடலில் நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. நான் ரவுண்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதை தண்ணியில் சேர்த்து ஒரு கொதி வேக வச்சு எடுத்துக்கலாம். அதோட வாசனை கொஞ்சம் கம்மியாக இருக்கும். முள்ளங்கி வாசனை ரொம்ப பிடிக்குன்றவங்க அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். பிடிக்காதவங்க இந்த மாதிரி ஒரு கொதி வேக வச்சு தண்ணியை இருத்து வச்சுக்கோங்க. எப்பவும் போல் அடுப்பை பற்ற வச்சுட்டு ஒரு பாத்திரம் வச்சு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடானோடனே கடுகு வெந்தயம் சேர்த்து அது பொரிஞ்ச உடனே வெங்காயமும் பூண்டும் சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட பெருங்காயம் இருந்துச்சுன்னா பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. எங்கிட்ட இல்லை, அதனால் நான் சேர்க்கலை. சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்த பிறகு தக்காளி சேர்த்துக்கலாம். அது கூட உப்பையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே லோ ஃப்ளேமில் வச்சிங்கன்னா தக்காளி கொஞ்சம் நல்லா குக்காகி வந்துடும். அப்படி மசிச்சு மட்டும் விட்டுடலாம். நல்லா மசிச்சு விட்டுட்டு இது கூடயே நம்ம வேக வச்சுருக்க முள்ளங்கியை சேர்த்துக்கலாம். ரொம்ப குக் பண்ணிடாதீங்க, அப்புறம் குட்டி குட்டி பீஸாக ஆகிடும். அதனால் ஒரு கொதி வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அது அப்படியே கொஞ்சம் நேரம் குக் ஆகட்டும் அந்த தக்காளி வெங்காயத்து கூட. அதுக்கப்புறம் மஞ்சத்தூளும் காரத்துக்கு ஏற்ப மிளகாய் தூளும் சேர்த்துக்கலாம். நான் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் சேர்க்குறேன். இங்கே எப்படி விருப்பமோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து கலந்து விட்டுலாம். இது ஒரு கொதி வரட்டும். அதுக்குள்ளே நம்ம கொஞ்சமாக புளி எடுத்து கரைச்சிக்கலாம். இப்போ புளி தண்ணியும் அதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பு டேஸ்ட்டு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி உப்பு சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அதுக்கேற்ற மாதிரி காரம் புளிப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விடலாம். அதுக்கப்புறம் ஒரு 2-3 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வச்சு மூடி போட்டு குக் பண்ணி இறக்கணும்னா சூப்பரான முள்ளங்கி காரக்குழம்பு ரெடி. இது செம்மையாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் குழம்பு கொஞ்சம் நல்லா வற்றி வரணும். அப்போ தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். யாருக்கெல்லாம் முள்ளங்கி காரக்குழம்பு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிவிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு மிக்க நன்றி. தேங்க்யூ. பாய்.